2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது இயேசு பிறந்து. உங்களுக்கு எத்தனை வயது, எனக்கு எத்தனை வயது? நாம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனாவது கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம், சரிதானா? எவ்வளோ பெரிய பாவிகள் அல்லது சின்ன சின்ன பாவங்களை செய்தவர்கள் நம்மை சூழ எவ்வளோ மக்கள் இருக்கிறார்களே. இந்த நல்ல செய்தி தெரியாமலேயே பலர் வாழ்ந்து மரித்து போய் விடுகிறார்களே. இந்த உலகத்தில் இயேசு பிறந்தாரே, எந்த பாவியையும் அவர் மன்னிக்கக்கூடியவர். இந்த நல்ல செய்தி அநேகருக்கு தெரியவில்லை. நான் பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன் என்கிற உணர்வு அநேகருக்கு இருக்கிறது. அந்த உணர்வு அவர்களை பாடுபடுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. அதுக்கு மத்தியிலே இந்த இயேசுவால் எனக்கு ஒரு வாழ்வு தர முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவக்கூடியது. இவரை விசுவாசித்தால் அவர் என்னையும் மன்னிப்பார். இந்த நல்ல செய்தி தெரியாத ஏராளமான மக்கள் இருக்கிறார்களே. கேரல் ரவுண்டு எல்லா சபைகளிலும் நாம் அதை ஆசரிக்கிறோம். பொதுவாக அநேக சபைகளிலே இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவ வீடுகள் மட்டும் செல்வது வழக்கம், வாழ்த்து பாடுவது வழக்கம், பரிசு கொடுப்பது வழக்கம். ஆனால் கேரல் எந்த சூழலிலே பாடப்பட்டது? லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், நடுராத்திரியிலே மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அங்கு தூதன் போனான், கிறிஸ்துவின் பிறப்பு பற்றிய நற்செய்தி கூறினான். அந்த தூதனோடு பரம சேனையின் திரள், எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தான். அவங்க தான் கேரல் பாடினாங்க, அவங்க தான் பாடல் பாடினாங்க. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் என்று அவங்க தான் கேரல் பாடினாங்க. அப்போ நல்லா கவனிங்க, யாருக்கு பாடல் தேவை, யாருக்கு கேரல் தேவை, பிறப்பின் நற்செய்தி யாருக்கு தேவை என்று சொன்னால் வெளியே இருக்கிற மக்களுக்கு தான்.